இளைஞர்களை புறந்தள்ளி விட்டு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியாது. அதில் யார் வெற்றி காண்றாங்களோ அவங்களுக்கு அரசியல் பலம் மாறும். இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு தமிழும் கிடையாது, அரசியலும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு சினிமாவும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இன்டர்நெட்டு தான் பெருசு, இன்ஸ்டாகிராம் தான் பெருசு. அது மாதிரி எத்தனையோ விஷயம் 50 வருஷம் ஆண்ட திராவிட கட்சிகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கட்சியில் சில பெரியவங்கள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் அதை நீங்கள் பிஜேபி ஒன்று தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த எந்தி திணிப்பு எதிர்ப்பு இன்னைக்கு கிடையாது மாணவர்கள் மத்தியில். கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் எல்லா ஆட்சியிலும் இருந்தது. அதிமுகலையும் இருந்தது, திமுகலையும் இருந்தது. அது இவங்களால ஒன்றும் செய்ய முடியல. இப்போது இதை விஜய் பார்க்கணும். இன்னைக்கு பிஜேபியுடைய அந்த ஆன்டி தமிழ்நாடை எதிர்த்து போராடுறது பெரிய கட்சிகளில் திமுக தான் அப்படின்னு நம்ம இப்போ 2 தாவேக நிர்வாகிகள் ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்காங்கன்னா அதுக்கு திமுகவை பொறுத்து. அவங்க தாவேக நிர்வாகிக்கிற தைரியத்தில் தான் பண்ணியிருக்காங்க. அரசியல் களம் இப்போ எப்படி மாறப்போகுது? இவர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறாரோ அப்படின்ற ஒரு பார்வை பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் விஜய், உதயநிதி, அண்ணாமலை இப்படியாக அரசியல் களம் இருக்க போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இளைஞர்களை புறந்தள்ளி விட்டு இனிமேல் தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியாது. அதில் யார் வெற்றி காண்றாங்களோ அவங்களுக்கு அரசியல் பலம் அதிகமாகும். இளைஞர்களில் ஜென்சியில் இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு 3 விஷயம் தெரியும். எனக்கு தமிழ் தெரியும், ஏன்னா தமிழ் ஒரு கட்டாய பாடம். நாங்கள் படிக்கும்போது இப்போ யூகேஜிலேருந்து எல்கேஜிலேருந்து எம்ஏ வரைக்கும் தமிழே படிக்காமல் ஒருத்தர் முடிச்சுட்டு போயிடலாம். அதுதான் இன்றைக்கி உள்ள நிலைமையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு தமிழ் தெரியும் கண்டிப்பாக. கம்பராமாயணத்தில் சில பாடல் கட்டாய மரண பகுதியாக இருக்கும் எங்களுக்கு. இவங்க கைகை இவர்கிட்ட சொன்னாங்களாம், இவர்கிட்ட ராமன்ட்டு சொன்னாங்களாம், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கான நண்ணி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். நான் சொல்லப்பா 14 வருஷம் நீ காட்டுக்கு போகணும், உங்கள் அப்பா தான்ப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே அதுக்கு இவர் சொன்னாராம், மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ. ஏம்மா என்கிட்ட இந்த கதையெல்லாம் விடுறீங்க? ராஜா சொன்னார்னு நீங்களே சொன்னால் நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு அவர் சொன்னாராம். மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னையேன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ, என்னிதின் உறுதியப்பால் இப்பணி தலைமையில் கொண்டேன், மின்னொளிர் காணம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். இதெல்லாம் நாங்கள் படித்தோம், எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்களுக்கு கம்பராமாயணம் தெரிஞ்சது, திருக்குறள் தெரிஞ்சது, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும்படின்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. புறநானூறு தெரியும், அகநானூறு தெரியும். அப்போ தமிழ் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது. தமிழ் மட்டுமா படித்தோம்? தமிழருடைய வரலாற்றை படித்தோம், தமிழருடைய மேன்மையை படித்தோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு அந்த காலத்தில் சொன்னார். அவர் நம்ம தாத்தாவாக இருந்திருக்காரு அப்படிங்கிற பெருமிதம், தமிழங்கிற பெருமிதம் எங்களுக்கு இருந்தது. அதே மாதிரி காலேஜில் யூனியன் இருந்தது. அரசியல் எங்களுக்கு தெரிஞ்சது. புரியாமல் இருந்திருக்கலாம் அரசியல், ஆனால் தெரிய வைக்கப்பட்டார்கள். அடுத்து எங்களுக்கு எம்ஜிஆர், சிவாஜி இருந்தாங்க. சினிமாவை பார்த்தோம், அவங்கள ரசித்தோம். இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு தமிழும் கிடையாது, அரசியலும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்கு சினிமாவும் பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இன்டர்நெட்டு தான் பெருசு, இன்ஸ்டாகிராம் தான் பெருசு. அது மாதிரி எத்தனையோ விஷயம் தெரிய வருது. ஆனால் தெரிய வேண்டிய விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறுனது 50 வருஷம் ஆண்ட திராவிட கட்சிகள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். தமிழ்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. உங்களுடைய கட்சியில் சில பெரியவங்கள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் அதை நீங்கள் கட்டுப்படுத்தலை? அதனால் இந்த தவறுகள்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி ஜென்சி தமிழ் உணர்வை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா பிஜேபி ஒன்று தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. அன்னைக்கு இருந்த எந்தி திணிப்பு எதிர்ப்பு இன்னைக்கு கிடையாது மாணவர்கள் மத்தியில், நிச்சயமாக கிடையாது. அந்த அளவுக்கு வீரியமா இல்லைன்றீங்க? இல்லவே இல்லைன்ற கண்டிப்பாக வீரியமே கிடையாது. இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற சில பிள்ளைங்க மத்தியில் இன்றைக்கி வரைக்கும் இருக்கும், மற்றபடி இருக்காது. நான் காலேஜில் படிக்கும்போது ராஜேந்திரன் ஒரு பையன், சிவகங்கையை சேர்ந்த ஒரு பையன், அண்ணாமலை யூனிவர்சிட்டி பையன், அவர் பேம்ஃப்லெட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ போலீஸ், அவருக்கு தெரியும் போலீஸ் வரும்னு. ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு, இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது 1965 அந்நேரம். அவர் என்ன நினச்சாருன்னா, போலீஸ் வருவாங்க, நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க, தட்ஸ் ஓகே, நான் அரெஸ்ட்டுக்கு ரெடியாக இருந்தார். ஆனால் ப்ரொவொகேஷன் இல்லாமல் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்தி அவர் கொண்டுட்டாங்க ராஜேந்திரன். இப்போ இதில் அந்த காலத்தில் எங்கள் மத்தியில் ஒரு பாட்டு, ரொம்ப பிரபலமான ஒரு பாட்டு, உணர்ச்சி வசப்பட்டு பாடுவாங்க. செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும், செங்குருதி நெற்றியிலே கொட்ட வேண்டும், இத்தாரில் தமிழ் காக்க செத்தான் என்றே எனைவூரார் புகழ் சொல்லி பாட வேண்டும், 10,000 கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும், முத்தே ராசேந்திரனே துப்பாக்கிக்கு முதற்பலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன்னு பசங்க சத்தம் போட்டு பாடுவாங்க.
அவன் தற்கொலை பண்ணியிருந்தான்னா நான் அதை ஏற்றிருக்க மாட்டேன். சில பேர் தன்னைத்தானே எரிச்சிக்கிறாங்க. அது எனக்கு ஏற்பாடு இல்லை. சாவினும் தமிழ் வென்று சாக வேண்டும், எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழை தாய்னு சொல்கிறாங்க. எந்த தாயாவது தான் பிழைக்கிறதுக்கு புள்ள சாகணும்னு நினைப்பாளா? அது ஒரு வெட்டித்தனமான ஒரு பேச்சு அதெல்லாம். ஆனால் ராஜேந்திரனுடைய மரணம் வீர மரணம். அப்போ அந்த மரணத்தை பற்றி எங்களுக்கு உணர்வு இருந்தது. அதை பற்றி நாங்கள் கோபப்பட்டோம். இன்றைக்கி அப்படி எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. மொழி பற்றெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பிஜேபி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. திஸ் அ ரைட் டைம். நம்முடைய சனாதன தர்மத்தை கொண்டு வர ஏன் சனாதன தர்மத்துக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்குது? வர்ணாசிரமத்துக்கு ஏன் எதிர்ப்பு இருக்குது? பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கு? பகவான் கிருஷ்ணன் சொன்னதா பகவத்கீதை சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா, மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க, பகவத்கீதை மகாபாரத காலத்தில் எழுதப்பட்டது அல்ல, அது பிற்சேர்க்கை. ஏன்னா அந்த லாங்குவேஜை பார்த்தாலே தெரியும். இவர் வியாசர் எழுதின ஸ்லோகம் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னே நமக்கு தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பகவானுடைய கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் வந்து பகவான் சொன்னதாக என்ன சொல்லியிருக்கு? யார் யார் எந்த தொழில் செய்யும் வல்லமை படைத்தவர்கள் என்பதை அவர்களுடைய பிறப்பிற்கு முன்பே கண்டறிந்து அவ்வித தொழில் செய்பவர்களாகவே அவர்களை படைத்தேன் அப்படின்னு போட்டு. இப்போ என்ன அர்த்தம்? நான் வந்து என்னை பார்த்தோன்னே இவன் காப்லர் வேலை நல்லா பார்ப்பான், செருப்பு தைப்பான், அதனால் இவனை செருப்பு தைக்கிறனாவே படைச்சிடுறேன். இவன் மருத்துவம் செய்வான், இவன் புரோகிதம் செய்வான் அப்படின்னு முன்னாலே கண்டுபிடிச்சிட்டாரான். அப்போ எனக்குன்னு என்ன திறமை இருந்துச்சு? இதுதான் சதுர்வர்ணம். இப்படி சொல்கிறது தான் வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமத்தில் நம்பிக்கை உள்ளவங்க தான் ஆர்எஸ்எஸ். இது யாராவது டினை பண்ண முடியுமா? ஆர்எஸ்எஸோடைய இந்த கோட்பாடு வந்து இட் இஸ் ஆன்டி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு பொருத்தமானது. அப்போது இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு உள்ள பிரச்சனை என்ன, அதாவது ஆர்எஸ்எஸுக்கு உள்ள பிரச்சனை என்ன? சில பேர் நினைக்கிறாங்க பிஜேபி பதவிக்கு வர்றது தான் ஆர்எஸ்எஸுடைய நோக்கம்னு. அது கிடையாது. ஆர்எஸ்எஸுடைய சித்தாந்தம் இங்கு நிலை பெற வேண்டும். அதுக்கு பிஜேபி இன்னும் 30 வருஷத்துக்கு வரமாட்டான்னு இப்போது நான் விஜயை கூப்பிட்டுக்கிறேன் அல்லது அண்ணாமலையை கூப்பிட்டுக்கிறேன், எனக்கு சாதமானவங்களும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நான் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து பிஎம் ஸ்ரீ வந்தது. அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கீமை வந்து உடனடியாக வந்து அமல்படுத்தணும்னு சொல்லி இவங்க வந்து கேட்டாங்க. ஏபிவிபி நினைக்கிறேன், அகில் பாரதிய வித்யா பரிஷத் வந்து கேட்டாங்க முதல்வர்கிட்ட. அவர் பரிசீலிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இதை ஸ்டாலின் வந்து பரிசீலனை சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டார். இல்லை அது எங்களுக்கு ஏற்புடைத்தல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ இதில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் எது முக்கியமாக அப்ஜெக்ஷனபிள் என்ன அப்படின்னா, 3வது வகுப்புலேயும் 5வது வகுப்புலேயும் 8வது வகுப்புலேயும் காமன் எக்ஸாம் வைப்போம்னு சொன்னாங்க. 3வது வகுப்பில் வீட்டில் சொல்லித்தரதுக்கு வாய்ப்பு இல்லாத பெற்றோர்கள் இருக்கும்போது அந்த பிள்ளை வந்து 3வது வகுப்பில் சொல்லித்தரதுக்கு வாய்ப்பு உள்ள பெற்றோர்களை கொண்ட பிள்ளைகள் அளவுக்கு படிக்காது. ஒரு உதாரணம் நான் ரொம்ப சொல்லியிருக்கேன், பல இடத்துல சொல்லியிருக்கேன். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. இங்கிலீஷ் மீடியத்திலும் தமிழ் கட்டாயமாக படிச்சிருக்கீங்க? ஆமாம், தமிழ் கட்டாயமாக படித்தது மட்டும் இல்லை, என் கூட படித்த வெங்கட்ரமணன் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தமிழில். நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படித்தோம். அப்போ எங்களுக்கு தமிழ் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? அப்போது நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் எனக்கு வந்து ரொம்ப லேஸு. கெமிஸ்ட்ரி இங்கிலீஷில் படிக்கிறது எனக்கு ரொம்ப லேஸு. தமிழ் மீடியத்தில் படித்து வந்த பையங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், இங்கிலீஷில் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என் பாக்கியராஜன் என் கூட ஒரு பையன் படித்தார். அவர் முதல் வருஷம் வந்து தடுமாறுவார், எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும்போது தடுமாறுவார். 2வது வருஷம் கொஞ்சம் அவருக்கு புரிய ஆரம்பிச்சது, தெளிஞ்சிட்டார் 2வது வருஷம். 3வது வருஷம் என்ன தெரியுமாச்சு? நான் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன் 80%, பாக்கியராஜும் டிஸ்டிங்ஷன் வாங்கினார். இப்போ விளங்காத பையனாக இருக்கான ஃபஸ்ட் இயர்லேயே வந்து காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா அவன் நீங்கள் வந்து ஃபெயில் ஆக்கி விட்டுருப்பீங்கள்ல, இல்லையா? அதனால நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி இட் இஸ் ஆன்டி புவர் அண்ட் ஆன்டி அண்டர் ப்ரிவிலேஜ். ஏழை எளியவர்களுக்கு எதிரானது. அதை எதுக்கத்தான் செய்யணும். ஆனால் இவங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தான் வேணும்னுட்டு இருக்காங்க. இன்னொன்று என்ன, அட்ரிஷன் ரேட்டு, இந்த ஸ்கூலுக்கு +2க்கு போகிற அட்ரிஷன் ரேட் வந்து 40%, சரியான பெர்சன்டேஜ் தெரியல, 40% இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. 40% வந்து நான் உத்தேசமாக சொல்கிறேன். ஆனால் அந்த 40% தமிழ்நாடு என்னைக்கோ குறைச்சிருச்சு. அப்புறம் அது எதுக்கு இங்கே? நாங்கள் உங்களோட பெட்டராக தானே இருக்கோம். அப்போ ஆனால் இன்னும் தமிழ்நாடு சிஸ்டத்தை பற்றி என்ன சில பேர் சொல்லும்போது நல்ல பெஸ்ட் சிஸ்டம் நான் சொல்லுவேன். அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்களை வந்து மற்ற சில மாநிலங்களோட ஒப்பிட்டு பெட்டருங்கிறீங்க. நம்ம இன்றைக்கி நம்மளை வியட்நாம் கூடயும் சிங்கப்பூர் கூடயும் ஒப்பிடணும். பிடிஆர் அதை தான் சொன்னார். இட்ஸ் ஹை டைம் வி கம்பேர் அவர் செல்ஸ் டு தி அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ். நம்மளால் முடியும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு 25% வந்து நல்ல முறையில் படித்தவர்களாகவும் அடுத்த 75% கொஞ்சம் குழம்புறவங்களாகவும் இருந்தால் அது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். நாமளே சுய பரிசோதனை செய்யணும். ஆனால் நாம் எதெல்லாம் முன்னேறியவர்களாக இருக்கிறோமோ
அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் முன்னேறணும் அதுக்காக நான் கொண்டு வரேன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது அல்ல. இப்போ இதுலையெல்லாம் வந்து நமக்கு தெளிவு இருக்கணும் எல்லாருக்குமே. அப்ப திமுக தொடர்ந்து மற்ற மாநிலங்களோட தன்னை ஒப்பிடுறது அப்படின்றது சரியில்லை, இன்னும் இல்லை, நாடுகளோட அரசியலுக்காக ஒப்பிடணும். சரிதான், அரசியலுக்காக சரிதான். ஓகே. ஆனால் உள்ளூரை பார்த்தா அவங்க மற்ற மாநிலங்களோட ஒப்பிட்டு மட்டும் சும்மா உட்காந்துருக்கல. இப்போ வெளியில் பேசுகிறது வேற, உள்ளே செய்கிறது இன்னொன்று இருக்குது. உள்ளே செய்கிறது இன்னும் ரெவல்யூஷன் இருக்க முடியும். திமுக ஆட்சியில் வந்து பல நல்ல திட்டங்கள் தீட்டப்பட்டன, செயலாக்கப்பட்டன. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ஏன்னா நான் வந்து 35 வருஷம் கவர்மெண்ட்டில் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் பல மாநிலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்தில், இந்த கடந்த 5 ஆண்டுகளில் 5 வருஷத்தில் இத்தனை சிறப்பு திட்டங்களை பேசி செயலாக்கி வெற்றிகரமாக ஆக்கி காட்டினது இந்தியாவில் எந்த மாநிலமே கிடையாது, தமிழ்நாடு தவிர. இதுதான் உண்மை. சரி, அப்போ ஏன் விழுந்தாங்க? முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, கீழ்மட்டத்தில் உள்ள லஞ்சம் எல்லா ஆட்சியிலையும் இருந்தது. அதிமுகலையும் இருந்தது, திமுகலையும் இருந்தது. அது இவங்களால வந்து ஒன்றும் செய்ய முடியல. இப்போது இதை வந்து விஜய் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு, லஞ்சம் இருக்கக்கூடாது. அப்போ மக்களுக்கு வந்து என்ன தோணுது? ஆமாம், லஞ்சம் இருக்கத்தானே செய்யுது, பாதிக்கப்படத்தானே செய்கிறோம். அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, விஜய் வந்தாலும் அந்த லஞ்சம் இருக்கும், அது அவங்களுக்கு தெரியல. லஞ்சம் எப்போ ஒழியும்? மக்களுடைய அவேர்னஸ் வந்ததுக்கப்புறம், மக்களுக்கு ஃபைட்டிங் எபிலிட்டி வந்ததுக்கப்புறம் தான் லஞ்சம் ஒழியும். இப்போது ஃபைட்டிங் எபிலிட்டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். கூச்பிகார்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் பெங்காலில், இந்த டிஎம்சி தோற்று போனோன்னா மக்கள்லாம் சேர்ந்து அந்த டிஎம்சி ஆளுங்கிட்டையெல்லாம் படவா 5 வருஷமாக எங்கிட்ட வாங்கின பணமெல்லாம் ஒழுங்காக திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்துட்டானுங்க. நம்ம ஊரில் அது நடக்குமா? கொடுத்துட்டாங்க பணத்தை. பொதுமக்கள்கிட்ட கொடுத்து எங்களை விட்டுருங்க, கேஸ் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த ஃபைட்டிங் எபிலிட்டிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து கிடையாது. நம்ம வந்து மோஸ்ட் லாயல் சிட்டிசன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். பிரிட்டிஷ் காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்முடைய வலிமையும் நமக்கு தெரியணும், நம்முடைய பலவீனமும் நமக்கு தெரியணும். போத் ஆர் இம்பார்ட்டன்ட். நிறைவாக இந்த கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்களில் திமுக அதிமுகவுக்கு வாய்ப்பே இல்லை, திமுக வந்து வரவே வராது, தாவேக்கா தான் இனிமேல் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா தரப்புலேருந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறத பார்க்க முடியுது. தாவேக்காவை ஆதரிக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் பேசுகிறத பார்க்க முடியுது. உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அட் த சேம் டைம் இன்னொரு துணை கேள்வி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ஆட்சியாளன் சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத எவ்வளவு காலம் பொறுத்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்த ஆட்சியாளரை பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, அவர் எவ்வளோ சிறப்பாக இருந்தார் அல்லது சிறப்பாக இல்லை அப்படின்னு பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து அதில் ஸ்டாலின் ரொம்ப மார்க் வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் விஜய் வந்து அனுபவப்பட்டு இவர் சிறந்த ஆட்சியாளராக ஆறினால் அந்நேரம் டஃப் காம்படிஷன் இருக்கும். இன்றைக்கி இட்ஸ் டூ ஏர்லி டு சே. உடனடியாக வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது. திமுகவுக்கு எதிர்காலமே இல்லைன்னு நான் நினைக்கல. ஏன்னா திமுகட்ட வந்து சில பாரம்பரிய தன்மைகள் இருக்குது. கலைஞர் காலத்திலிருந்து அங்கே உட்கட்சி தேர்தல் ஒழுங்காக நடந்துச்சு. திமுகவில் வந்து தேர்தல் கரெக்டாக நடத்துட்டாங்க. அவங்க தேர்தல் இன்னார் வரணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அவரே போட்டிருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தேர்தல் நடத்துனாங்க, அதில் சந்தேகமே இல்லை. அந்த தேர்தல் நடத்துகிற போது வந்து ஏடிஎம்கேல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அப்புறம் அடிப்படையில் ஏடிஎம்கே வந்து தனி மனித விரோதத்தினால் துவக்கப்பட்ட ஒரு கட்சி. எம்ஜிஆருக்கு கருணாநிதியை பிடிக்கலை, அதனால ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவங்களுக்குன்னு கொள்கையே கழிந்தது கிடையாது. ஆனால் எம்ஜிஆருக்கு அது தெரியும், அது ஒரு வீக்னஸ் இருக்கக்கூடாதுன்னு. அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கைனாரு. அண்ணாவின் கொள்கை தான் திமுக கொள்கை, அப்போ திமுக கொள்கை தான் அதிமுக கொள்கை. அப்படி தான் இருந்தது. இந்த இந்திய எதிர்ப்பை பற்றி என்ன சொன்னார்? இந்திய எதிர்ப்பு என்ற விஷயத்தில் திமுகவும் அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்படும் அப்படின்னாரு. அவங்களுடைய பாலிசியை இவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவற்றை வந்து ஒரு மாபெரும் மனித நேயராக இருந்த காரணத்தினால், மக்களுக்கு அவர் மேலே அந்த நம்பிக்கை இருந்த காரணத்தினால எம்ஜிஆர் வந்து அவர் சந்தேகமே இல்லாமல் இப்போ இது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின்னு வள்ளலார் சொன்னாரே, அதை உண்மையாகவே எம்ஜிஆர் வந்து நடைமுறைப்படுத்தி காட்டினார். எம்ஜிஆருக்கு வந்து மக்கள் வந்து பசியோடு இருக்குதுங்கிறது வந்து சகிக்க முடியல அவருக்கு. ஆனால் ஏன் பசியோடு இருக்காங்கங்கிற சமூக புரிதல் அவருக்கு கிடையாது. அந்த சமூக புரிதல் வந்து கலைஞருக்கு இருந்தது. ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து மீடியாவில் உள்ள ஸ்ட்ரென்த்து, அவர் மாதிரி மீடியாவை எஃபெக்டிவாக பயன்படுத்தினவங்க யாருமே கிடையாது. அந்த ஸ்ட்ரென்த்னால கலைஞர் ஒரு பெர்மனெண்ட் வில்லனாக சித்தரிச்சிட்டார். எந்த மக்களுக்காக கலைஞர் பாடுபட்டாரோ, நலிந்த மக்களுக்காக, அவர்களெல்லாம் கலைஞருக்கு எதிராக திரும்பினார்கள். அதுக்கு கலைஞருடைய காலத்தில் குடும்பத்துக்கு செஞ்சார்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. கலைஞருடைய காலத்தில் வந்து ரொம்ப லஞ்சம் இருந்தது. ஆனால் உண்மையில் வந்து எம்ஜிஆர் காலத்தில் லஞ்சம் வந்து கலைஞர் காலத்தில் இருந்ததை விட அதிகமாக தான் இருந்தது. திமுக அவ்வளவு எளிதாக அழிக்கப்பட முடியாது என்னுடைய அபிப்பிராயத்தில். ஆனால் மீள் உருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்சிக்குள்ள they have to continuously rejuvenate themselves. எம்ஜிஆர் சினிமாவில் வந்து அதை பிரமாதமாக பண்ணார். தாய்க்கு பின் தாரம்னு ஒரு படம், எம்ஜிஆருக்கு தேவர் வச்சு அவர் வச்சு எடுத்த முதல் படம். கணுக்கால் வரைக்கும் வேஷ்டி, ஒரு ஜிப்பா, பாகவதர் மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலு, இதோடு வந்து நின்ன எம்ஜிஆர் மாட்டுக்கார வேலையிலையோ உலகம் சுற்று வாழ்லையோ பாடுங்க,
இதில் யூகேல இது பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ண மாதிரி பேண்ட்டு ஃபுல் கோட்லாம் போட்டு வருவார். அவ்வளோ அழகாக பொருந்தும். டையை அழகாக கட்டிட்டு வருவார். அவருடைய ட்ரெஸ்ஸு மேனரிசம் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது 50s வேறு 70s வேறு. நல்லா உணர்ந்திருந்தார் சினிமாவில். அதே மாதிரி அரசியலில் வந்து இவங்க உணரணும். அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா திமுக வந்து அவ்வளோ எளிதாக அழிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியில். இன்னொரு காரணம் என்னென்னா, இன்றைக்கி தமிழ் மக்களுக்குன்னு சொல்லி சில உணர்வுகள் இருக்குது. அதாவது பிஜேபியை வந்து அவங்க ஆன்டி டிஎம்கேன்னு பார்க்கல, ஆன்டி தமிழ்நாடுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு மாதிரியான விஷயமா பிஜேபி பிஹேவ் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களில் வந்து. இன்னும் தமிழ் செம்மொழின்னு சொல்லுவாங்க. உலகத்துடைய 6 செம்மொழிகள்னு யுனெஸ்கோ சூஸ் பண்ணதில் 2 வந்து இந்தியாவை சேர்ந்தது, சம்ஸ்கிருதமும் தமிழும். சம்ஸ்கிருதத்துக்கு சில 1000 கோடி ரூபாய் கொடுக்கறத பற்றி சில பேர் காயிறாங்க. எனக்கு அதை பற்றி வருத்தம் கிடையாது. இட்ஸ் வெரி ரிச் லாங்குவேஜ். ஏன் கொடுக்கக்கூடாது? என்னுடைய நாட்டுடைய ஒரு மொழி, அந்த மொழிக்கு ஏன் கொடுக்கக்கூடாது? நான் கேட்குறதெல்லாம் அதை விட சிறப்பானதாக யூஎன் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு செம்மொழி ஆகிறதுக்கு 8 தகுதின்னு நினைக்கிறேன் சொல்லியிருக்காங்க. அந்த 8 தகுதியும் உள்ள ஒரே மொழி தமிழ் தான், இந்த 6 மொழிகளில். அப்போ பிகாஸ் சான்ஸ்கிரிட் இஸ் நாட் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் டுடே. தமிழ் வந்து என்னது? அதுக்கு வந்து 2 பேர் உண்டு, செந்தமிழ், பைந்தமிழ். செந்தமிழ்ங்கிறது செம்மை தமிழ், இலக்கண கட்டுக்கோப்பான தமிழ். பைந்தமிழ் பயில்கின்ற தமிழ். இட்ஸ் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ் இன்னைக்கு வரைக்கும். பட் சான்ஸ்கிரிட் இஸ் நாட் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ். அப்போ தமிழை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கணும் பிரதமருக்கு தெரியலையா? நாங்கள் தான் திரும்ப திரும்ப சொல்லணுமா? அப்போ தமிழை வந்து நீங்கள் மற்ற இதில் ஸ்டேட்டில் உள்ள ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் தமிழ் ஷேர் நீங்கள் வச்சுருந்துருக்கணும். நம்ம மொழி யுனெஸ்கோ இது அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க, நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்கணும். இவங்க அப்படி வைக்கலை. வாயாலேயே வடை சுடுறாங்கன்னு சொல்லி தமிழ் மக்கள் நம்புகிறாங்க. அது உண்மை. இவங்க அது மாதிரி உண்மையாகவே தமிழுக்கு வந்து எந்த சேவையுமே செஞ்சு கிடையாது. இதுக்கு காசியில் போய் தமிழை வளர்த்தாங்களாம். தமிழையா வளர்த்தாங்க? சொன்னாங்களே, என்ன தமிழ் வளர்த்தாங்க? அங்கே ஏதாவது நியூஸ் வருதா? உருப்படியாக என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே தெரியாது. இந்த செம்மொழிக்கு வந்து இவங்க செம்மொழிக்கு பில்டிங் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து பாவம் தாவாக்கட்டை கலண்டு போயிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு பணத்தை வந்து டிலே பண்ணாங்க. அடுத்து வந்து இந்தந்த ஊர்லலாம் நாங்கள் வந்து தமிழ் ஷேர் கொண்டு வர போகிறோம். இதில் ஹார்வர்டில் தமிழ் ஷேர் கொண்டு வந்துட்டாங்க. உடனடியாக வந்து நாங்கள் மலேசியாவில் கொண்டு வரலாம், சிங்கப்பூரில் கொண்டு வரலாம், ஸ்ரீலங்காவில் கொண்டு வரலாம். ஆனால் நீங்கள் வந்து தாய்லாண்டில் கொண்டு வரணும்னா தமிழ் வந்து தமிழ் ஷேரில் வந்து யார் ப்ரொஃபஸரோ அவருக்கு வந்து தமிழும் தெரிஞ்சிருக்கணும், அந்த லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களுக்கு இங்கிலாண்ட்லேயும் யூஎஸ்லேயும் இங்கிலீஷ் தான் லாங்குவேஜ். அதனால் லோக்கல் லாங்குவேஜ் உடனடியாக அவங்களுக்கு தெரியுது. இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் தமிழ் இலக்கியத்தில் கெட்டிக்காரராக இருக்கணும். அப்படி இருக்காங்களா? இதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்கலை. அனௌன்ஸ்மெண்ட்டு அது மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு. அது கவைக்கு உதவாதுன்னு சொல்லுவோம் நாங்கள் படித்த தமிழில். அந்த மாதிரி இதெல்லாம் பிரயோஜனப்படாது. அதனால் இவங்க ஆன்டி தமிழ்நாடு அப்படின்னு பிஜேபி பற்றி மக்கள் நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையில் வந்து நிறையா உண்மை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இவங்க பண்ணுற காரியத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி பிஜேபியுடைய அந்த ஆன்டி தமிழ்நாடை எதிர்த்து போராடுறது பெரிய கட்சிகளில் திமுக தான் அப்படின்னு நம்புகிறாங்க. முழுக்க முழுக்க திமுக போராடுறத நான் நம்பலை. ஆனால் பல விஷயங்களில் போராடுறாங்க. அந்த போராட்டம் இருக்கும் வரை திமுக இருக்கத்தான் செய்யும். திமுக குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கலைஞரை பார்த்ததுலேருந்து திமுக மீண்டு வரும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கணும். நிறைவாக தாவேகாவினருக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக, ஒரு அரசு அதிகாரியாக நீங்கள் வேலை பார்த்ததுலேருந்து இந்த ஆட்சி வந்து இந்த மாதிரி விஷயங்களை கையாண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே முதல்வராக வந்துட்டார், நல்ல ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே, இந்த மாதிரிலாம் அவர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க சார்? அவர் கட்சிக்காரங்களை முதல்ல கவர்மெண்ட்டு உங்களுக்கு சொந்தம்னா தமிழ்நாடே உங்களுக்கு சொந்தம் கிடையாது, தமிழ்நாடு ப்ராப்பர்ட்டியில் உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். போகிற இடத்துலாம் போய் மாமூல் கேட்குறாங்கன்னு பிறகு இது வருது, போகிற இடத்துலாம் போய் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்கன்னு வருது. இவங்க யார் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு? அதனால் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்தும் கட்சிக்கு. இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பொதுவாக புதுசாக வந்த உற்சாகத்தில் பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதை நான் ரொம்ப பெரிய குற்றமாகவோ அதனால இந்த மோசமான கட்சின்னு சொல்லலை. ஆனால் கட்சி சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். பொறுப்பானவர்களாக வந்து அவங்கள மாற்றணும். இது வந்து ஒரு பெரிய சக்தி, இளைஞர் சக்திங்கிறது. அவங்க வந்து குருட்டுத்தனமாக விஜயை நம்பினால் அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையை சரியான முறையில் பயன்படுத்தணும். இதில் திருச்சியில் வந்து மாலை முரசு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்நேரம் ஃபுல்லாக விஜய் கட்சியை சேர்ந்த பிள்ளைங்க தான் இருந்தாங்க. ஒரேடியாக கோஷம் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட ஒன்று தான் சொன்னேன், உங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும். எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கணும். அது முக்கியமான கேள்வி. இளைஞர்கள் இன்னும் அந்த கேள்வியை கேட்கலை. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ தவைக்காவே அதை செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெயர் இருக்கும், அவங்களுடைய ஆட்சிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பலம் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும்
அவங்க செய்யலைங்கிறதுனால நான் அவங்கள உடனடியாக வந்து ஒதுக்கி தள்ளலை. ஆனா அக்கௌண்டபிலிட்டின்றதை எடுத்துக்கணும்ல சார், முதல்வரா விஜய் அவர்கள் இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு. ஆமாம், எடுக்கணும். எடுக்கல, அவர் பேச மாட்டேங்கிறாரு அதை பற்றி. அதுதான் வருத்தமாக இருக்குது. இல்ல அந்த குற்றங்களுக்கு வந்து திமுக தான் காரணம், அவங்க முதல்லயே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இந்த பழி வந்து என் மேல வந்திருக்க போறது இல்லை அப்படின்னு தான் சொல்றாரு. இதுக்கு நானும் காரணம், முடிந்த அளவுக்கு நானும் எதுவும் பண்றேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வரலையே. அப்படி பழசையே சொல்லிக்கிட்டு எத்தனை நாளைக்கு காலம் நடத்த முடியும்? இன்றைக்கி நீங்கள் பதவியில் இருக்கீங்க, நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. இப்போ 2 தாவேக நிர்வாகிகள் வந்து ஒரு பெண்ணை சீரழிச்சிருக்காங்கன்னா அதுக்கு திமுகவை பொறுப்பு? அவங்க தாவேக நிர்வாகிங்கிற தைரியத்தில் தானே பண்ணியிருக்காங்க. அதனால் இதிலெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. விஜய் ஹேஸ் டு லேர்ன். அதாவது அவர் இன்னும் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் வந்து மோசமான அல்லது தகுதி இல்லாதவன்னு சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. எந்த அளவுக்கு படிக்கிறாரு, எந்த அளவுக்கு அந்த படிப்பினை ஏற்றுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவர் வந்து நம்ம வந்து தகுதி நிர்ணயம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் குமுதம்காக நேரம் ஒதுக்கி விளக்கி இருந்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இனி வரும் காலங்களில் பேச இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.